இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியே வேதத்திலிருந்து 2 வசனங்களை கூட வாசித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய, நாம் கடைபிடிக்க வேண்டிய, வாழ்க்கையில் அபியாசப்படுத்தக்கூடிய காரியங்களை ஆண்டவர் நமக்கு இடைப்படுவாராக. அது யாக்கோபின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோச போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினார். சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வந்து சத்தியத்தை அறிந்து கொண்டு ஏதோ ஒரு தவறின் நிமித்தமாய் அவன் வெளியே போகிறான் என்ற ஒரு சூழ்நிலை வருகிறது. ஏதோ ஒரு பாவத்துல அவன் மாட்டிட்டான், இந்த உலக இச்சையில சிக்கிட்டு சத்தியத்தை விட்டு பின்வாங்கி போகக்கூடிய ஒரு சகோதரன் நீங்கள் கண்டால், அப்படிப்பட்ட ஆட்களை மற்றொருவன் அவனை திருப்பினால், ஒருவேளை அநேக வாலிபர்களாம் சரி, யார ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் பின்மாறி போகிறது நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த உலகத்தினுடைய இச்சைகள்ல விழுந்து போயிட்டாங்க அப்படின்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்ப அநேக பேர் என்ன செஞ்சாங்க, விழுந்துடுறாங்க. திருப்பி ஆண்டவர் சமூகத்துக்கு வருவதற்கு பயந்து என்ன செஞ்சாங்க, அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டுட்டு என்ன செஞ்சாங்க, பின்மாறி போயிடுறாங்க. முன்னிலைமையிலும் பின்னிலைமை கேடுள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. நல்லா அது ஆண்டவர் சமூகத்துல ஏதோ ஒரு ரட்சிப்பின் அனுபவத்துல வந்து சபையில ஆட்களை சேர்த்து அப்படியே உட்கார வச்சுதான் மட்டும் போதாது. முன்னிலைமையும் பின்னிலைமை கேடுள்ளது என்பதை அவர்களுக்கு கருத்தாய் நாம் போதிக்கும்படி அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, அப்ப சகோதரனானவன் தப்பான வழியில போயிட்டா, ஆண்டவரை விட்டு கொஞ்சம் பின்னாடி போறான் அப்படின்னா, யாராவது மற்றொருவன், இன்னொரு சகோதரன், நீங்களா இருக்கலாம், நானா இருக்கலாம், அவங்கள குற்றப்படுத்ததான் பார்ப்பான். நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்களை எப்படி குற்றப்படுத்தலாம், அவனுடைய காயத்தை சொல்லி 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 நம்ம காமிக்கிறது, இப்படி செஞ்சுட்டானே அப்படிதான் சொல்லுவோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவனை திருப்புவதற்கு, திருப்பியும் ஆண்டவருக்குள்ள கொண்டு வருவதற்கு பார்த்தா பாருங்க, தப்பி போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறான், ஒரு ஆத்மாவை மரணத்தினின்று என்ன செய்யறானா ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன் அப்படின்னு பாருங்க. ஒரு மனுஷன் தப்பிதமான போயிட்டான், அவன் மனம் திரும்பி திருப்பி ஆண்டவருக்குள்ள நீங்க அழைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம அநேக நேரங்கள் என்ன செய்யணும், அப்படி செய்யறது கிடையாது. அவன் பாவின்னு சொல்லி ஒதுக்கி தள்ளிடுறோம். ஆண்டவர் ஒரு நாள் ஒரு மனுஷனை தள்ளுறதே கிடையாது. அவர் வருகை வரைக்கும் பாவ மன்னிப்பு நிச்சயத்து இருக்கிறது. அவர் வருகை எப்ப வரும்னு சொல்ல முடியாது, எந்த நேரத்துல இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா யாரை நம்ம குற்றப்படுத்துவதற்கு நாம் பாத்திரவான்கள் அல்ல. ஆனா ஒரு பாவத்துல விழுந்த ஒரு மனிதன், ரட்சிப்பின் அனுபவத்தை பின்னோக்கி ஓடுகிற ஒரு மனிதனுக்கு எப்படியாவது சுவிசேஷத்தை மீண்டுமாய் சொல்லி அவனை ஆண்டவருக்குள் நம்ம அழைத்து வருவோமே, ஆனால் திரளான பாவங்களை மூடி பரலோகத்துல ஒரு ரட்சிப்பை மீண்டுமாய் அது சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு காரியத்தை நாம் செய்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, தப்பி போன மார்க்கத்தினின்று இந்த பாவியை மனம் திருப்புகிறார். அவனுக்கு தெரியும், சத்தியத்தை தெரிஞ்சிருந்து அவர் விழுந்துட்டார். அப்ப அவர் விழுகிறதுக்கு ஒரு காரியம் உண்டு. எப்படின்னா, வேதத்தை சரியான முறையில் அவங்க வாசித்திருக்க மாட்டாங்க. ரட்சிப்பின் அனுபவத்தை ஏதோ சொன்ன ஒரு ஸ்பீடுல ஏற்றுக்கொள்வாங்க. ஆனா காற்றடிக்கவும் புயல் வரவும் சில நேரங்கள்ல பாவமான காரியங்கள்ல இல்ல ஏதோ சோர்வான காரியங்கள் ஆண்டவரை விட்டு பின்னோக்கி போகக்கூடிய அநேக காரியங்கள் அநேக பேருக்கு நடக்கிறது. பிரியமானவர், அப்படிப்பட்ட சகோதரர்கள் நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் அவர்கள் மீண்டுமாய் கர்த்தருடைய அன்பை போதித்து அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கும்படியே அவர்களுக்கு போதிப்போமை, ஆனால் அவர்களை பாவத்து நின்று மீண்டுமாய் அவங்களுடைய பாவத்தெல்லாம் மூடி மீண்டும் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை அவங்களுக்கு கொடுக்க முடியும் சொல்லி ஆண்டவர் நமக்கு வேதத்துல எழுதி வைத்திருக்கிறார் இந்த காரியத்தை. நம்ம யார் அதை அநேக பேர் சரி, எல்லாரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒருவேளை ஒருத்தர் பார்த்து அவரை பேச முடியாத ஒரு சூழ்நிலை தான் இன்னொருத்தர் பார்க்கலாம். இப்ப உங்களுக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னா, ஆனா வேற மற்றவங்க என்ன செய்யலாம், அவரை எப்படியாவது நல்வழிப்படுத்தி, ஏன்னா ஆண்டவர் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். பாவத்தில் விழுந்துட்டார், சோர்வான இதுல ஆண்டவரை விட்டு தூரம் போகிறார். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு, ஏன்னா ஒரு புதிய ஆத்மாவுக்கு நீங்க போய் சுவிசேஷத்தை அறிவித்து ஒரு ஆத்மாவை உருவாக்குவது என்பது எவ்வளவு கடினமான காரியம் என்பது நமக்கு தெரியும். ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆத்மா பின்னோக்கி ஓடும் பொழுது அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி காணாமல் போன ஒரே ஒரு ஆட்டை தேடி என்ன செய்யறார் ஆண்டவர்,
வெளியே போறாரு. 99 ஆடுகள் உள்ள இருக்கு. ஆனா அந்த ஒரு ஆட்டத்தில் எத்தனை பேர் போறோம் அப்படின்றத பார்க்க முடியாது. அநேக பேர் அதை பத்தி நினைக்கிறதே கிடையாது. ஏன்னா அநேக ஆடுகள் இருக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணம். ஆனா ஒரு ஆட்டுக்காக ஆண்டவர் கவலைப்படுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் உங்களோடு என்னோட பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த ஒரு ஆடு என்பது வெளியேறப்பட்டது. ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துல பெரிய சந்தோஷம் ஆகும் என்று சொல்லப்படுகிறது. இப்ப அறியப்பட்ட ஆத்துமா வெளியே போயிடுச்சு, முள்ளுல சிக்கி கொண்டு இருக்கிறது. அந்த முள்ளை எடுத்து வெளியே உள்ள கொண்டு வருவதற்கு ஆண்டவர் எவ்வளவு பிரயாசப்பட்டாரோ அதே போல ஆண்டவரை அறிந்து கொண்ட சுவிசேஷர்கள் மாத்திரமல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்ம, அதாவது ஒவ்வொருவரும் சீடர். அப்ப ஆண்டவரை அறிந்து கொண்டு அவர் நாமத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனும் சீடர், அழைக்கப்பட்டவர்கள், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். எப்படியாவது உங்களால பேச முடிஞ்சா இல்ல ஒரு லெட்டர் மூலமா அவங்க எப்படி நாங்கள் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குமோ அவர்களுக்கு ஆண்டவர் அன்பை மீண்டும் சொல்லுவீர்களானார் அவர்கள் வாரத்திலிருந்து வெளியே வந்து மீண்டுமாய் ஆண்டவர் சமூகத்துல கிட்டி சேர்வதற்கு அது ஒரு வாய்ப்பா இருக்கும். பிரியமான, தவறு செய்கிற எல்லா மனிதருக்கும் ஆண்டவர் சமூகத்துல அடி உண்டு, தண்டனை உண்டு. அறிந்து செய்கிற எல்லாருக்குமே அடி உண்டு. அந்த தப்பிதத்துக்கு ஏற்ற பலனை அடைந்து விட்டு ஆனா ஆண்டவர் என்ன செய்யறார்? கூட்டி சேர்க்கிறவராய் இருக்கிறார். அவரை விட மாட்டாரு. நான் அவனை சிச்சிக்கிறேன், ஆனா அவனை இழுத்து என் பக்கத்துல வந்துரு, பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி. ஒருவேளை இங்கு சின்ன ஒரு அடி வாங்கிட்டு மீண்டுமாய் சபைக்குள்ள உள்ள வந்து தேவ சமூகத்துல அமர்ந்துட்டோம்னா எவ்வளவு இன்பமானது. ஆனா நித்திய காலத்துக்குள்ள நம்ம ஒருவேளை கைவிடப்பட்டுட்டோம் அப்படின்னா ஆண்டு காலமாய், ஒரு நாள் அனுபவம் இல்ல, ஆண்டு காலமாய் அந்த நரக அக்கினியில வாட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நேரம் தள்ளப்படுவோம். பிரியமா, அப்ப அறியப்பட்ட ஒரு மனிதனை தப்பி வெளியே போகும் பொழுது அவர்களுக்கு எப்படியாவது சுவிசேஷம் தரீங்க. இந்த சுவிசேஷம் வித்தியாசமானது. அறியப்படாத ஜனங்களுக்கு அறிவித்துக் கொண்டே இருக்கிற சுவிசேஷம். வேதம் சொல்லுகிறது, உங்களில் இருக்கிற ஒரு சகோதரன் வெளியே போயிட்டா அப்படின்னா, இந்த மார்க்கத்தை விட்டு வெளியே போறான் அப்படின்னா ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கும். அப்ப அந்த சகோதரனுக்கு எப்படியாவது புத்திமதி சொல்லி, அவங்க முதியவர்களா இருக்கலாம், எளியவர்களா இருக்கலாம், சின்னவர்களா இருக்கலாம், போதகரா இருக்கலாம், அவங்களுக்கு எப்படி வாய்ப்பு கிடைக்கிறதோ அதை சொல்லி மீண்டுமாய் அவர்களை ஆண்டவர் சமூகத்துக்கு நேரம் நம்ம அழைத்து கொண்டு வருவோமே. ஆனால் ஆண்டவர் அவர்களை ரட்சித்து அவர்களை உயர்த்த வல்லமையோட இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காரியம் அநேக பேர் பார்த்திருப்பீங்க, நான் பார்த்திருக்கேன். எத்தனை பேர் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிற ஜனங்கள் நீங்க பார்த்திருக்கீங்கன்னு தெரியாது. ஆனா அப்படி ஒரு வேளை உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அவர்களுக்கு சுவிசேஷம் தரீங்க. அவங்களுக்கு சொல்லுங்க, மீண்டும் ஆண்டவருடைய அன்பை சொல்லுங்க. அவர் மன்னிக்கிறவரை இன்னைக்கும் இருக்கிறாரு என்பதை அவர்களுக்கு சொல்லுங்க. பாவ மன்னிப்பத்தை நிச்சயத்தை அவர் தான் தராருன்னு சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் மன்னித்து மீண்டும் அவர்களை இந்த மந்தையில் சேர்ப்பதற்கு ஆண்டவர் கிருபையுள்ளவராய் இருக்கிறார். கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, அநேகர் ஆண்டவரே சத்தியத்தை அறிந்து விட்டு வழி விலகி போறார். ஆண்டவரே, நீர் எப்படி ஒரு ஆடை தேடி நீ கடந்து சென்றீர், அதே போல ஆண்டவரே எங்களுக்கு முன்மாதிரியா நீ சொல்லி வைத்திருக்கிறீங்கப்பா. அதே போல அந்த ஒரு ஆட்டுக்காய் நாங்கள் மனஸ்தாபப்படுகிறவர்களாய், அழிந்து தெரிகிறவர்களாய், அவரை மீண்டுமாய் ஆண்டவரே மந்தைக்குள் சேர்க்குள்ளாய் காணப்படுகிற இருதயத்தை எங்களுக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.